என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெஃபினைட் இன்டெகிரல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது ஓரியன்டான இன்றைக்கி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெஃபினைட் இன்டெகிரல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுதான் டெஃபினைட் இன்டெகிரலுடைய ஃபார்ம். இன்டெகிரல் a to b f(x) dx. இதில் இந்த ஏங்கிறது பார்த்தீங்கன்னா எதை டினோட் பண்ணணும்னா லோயர் லிமிட்டை டினோட் பண்ணும். ஏங்கிறது பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட், தமிழில் கீழ் எல்லைன்னு சொல்லுவாங்க. பிங்கிறது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறனால அது பேர் அப்பர் லிமிட். அப்போ கீழே இருக்கிற ஏங்கிறது பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட், பிங்கிறது அப்பர் லிமிட். அப்போ லோயர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் கொடுத்து ஒரு இன்டெகிரேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா என்னென்னா டெஃபினைட் இன்டெகிரல்ஸ். சரிங்களா? இப்போ நான் ஹிண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இது என்னென்னா டிகிரி ஃபார்மில் எழுதியிருக்கேன், இது ரேடியன் ஃபார்மில் எழுதியிருக்கேன். பைங்கிறது 180 டிகிரி. சரிங்களா? இப்போ π/2ன்னு கேட்டாங்கன்னா 90 டிகிரினாலும் கரெக்டு தான். பையோட வேல்யூ என்ன 180, 180 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 90 டிகிரி. இப்போ π/4ன்னு கேட்டிங்கன்னா 180/4 போட்டிங்கன்னா 45 டிகிரி வரும். சரிங்களா? இது ரெண்டு சைடு எப்படி இருந்தாலும் கரெக்ட் தான். இப்போ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஹிண்ட் கொடுத்துருக்கேன் சம்ஸ் போடுறதுக்காக. இன்டெகிரல் dx கொடுத்துருந்தாங்கன்னா இன்டெகிரல் d கேன்சல் ஆகிற மாதிரி ஞாபகம் சொல்லியிருக்கோமா, x + c. இது பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் இதுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா இது டெஃபினைட் இன்டெகிரல், இது ஆர்டினரி இன்டெகிரல். இங்கே பார்த்தீங்கன்னா டெஃபினைட் இன்டெகிரல் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் வரலைன்னா சி கொடுக்கணும். அந்த சி ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட். லோயர் லிமிட் அப்பர் லிமிட் வந்ததுன்னா நம்ம சி கொடுக்க வேண்டியதில்லை. சரியாமா? அப்போ இன்டெகிரல் x(n) dxன்னு கேட்டாங்கன்னா அந்த பவர் கூட என்னமா ஆகணும், ஒன்றை ஆட் பண்ணணுமா. அப்போ x(n + 1) / n + 1 + c. இப்போ sin x இன்டெகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா -cos x வரும். சரிங்களா? cos x இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், sin x வரும். இன்டெகிரல் 1/(1 - x² dxன்னு கேட்டாங்கன்னா அதனுடைய ஆன்சர் sin inverse of x + c. இன்டெகிரல் 1/(1 + x²ன்னு கேட்டாங்கன்னா அதோட ஆன்சர் tan inverse x + c. சரிங்களா? இப்போ வாங்க ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். எவாலுவேட் இன்டெகிரல் 1 to 2x dx. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கேட்குறான்னு வைங்களேன். எவாலுவேட் இன்டெகிரல் 1 to 2x² dxன்னு கேட்குறான்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம இது என்னென்னா டெஃபினைட் இன்டெகிரல்னு சொல்லலாம். எப்படி நம்ம டெஃபினைட் இன்டெகிரல்னு சொல்லலாம்னு பார்த்துட்டிங்கன்னா லோயர் லிமிட்டும் இருக்குது, அப்பர் லிமிட்டும் இருக்குது. அப்போ லோயர் லிமிட்டும் அப்பர் லிமிட் இருந்தால் இது என்ன டெஃபினைட் இன்டெகிரல்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ கொடுத்தக்கூடிய கொஸ்டின் எழுதிக்கங்க. இன்டெகிரல் 1 to 2x² dx. இது என்ன பண்ணணும்னா அந்த 1 to 2ங்கிறத விட்டுருங்க. இப்போ பாருங்களேன், இந்த இன்டெகிரலும் டியும் கேன்சல் ஆகிற மாதிரி ஞாபகம் சொல்லியிருக்கோம். அப்படின்னா x² × x என்னமாகும், x³ ஆகும். பவரில் என்ன வருதோ அது கீழே போடும். சரியாம்மா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுறது கரெக்டான மெத்தட் கிடையாது, கொஞ்சம் ஈஸியாக ஞாபகத்திற்காக சொல்லியிருக்கோம். சரியாம்மா? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா அந்த x²ங்கிறத பவரில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், பவரில் என்ன இருக்கோ அது கூட 1 ஆட் பண்ணணுமா. x² இருக்கா, 2 கூட 1 ஆட் பண்ண வரும் 3 வருமா. அப்போ x⁻3 / 3. இப்போ எழுதிட்டு இங்கே +c கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது டெஃபினைட் இன்டெகிரல்னால லோயர் லிமிட் 1, அப்பர் லிமிட் 2 இப்படி கொடுத்துரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும், அடுத்து லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபார்மட். சரியாம்மா? இப்போ அப்பர் லிமிட் என்னென்னா எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே பாருங்கள் x³ இருக்குங்களா, அந்த இடத்துல அப்பர் லிமிட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா 2⁻3 / 3. இது அப்பர் லிமிட்டை கொடுத்தாச்சு. சரிங்களா? அடுத்து ஃபார்முலா கூடிய மைனஸ் லோயர் லிமிட் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 1 கொடுக்கணும். இங்கே அப்போ என்ன வரும், 1³ வருமா, / 3. நல்லா ஞாபகம் வச்சுங்க. எங்கெல்லாம் இன்டெகிரேட் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே அப்பர் லிமிட்டோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். அதுக்கடுத்து மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே அப்பர் லிமிட் 2, அப்போ 2³ கொடுத்துட்டோம். இங்கே லோயர் லிமிட் 1, இங்கே 1³ கொடுத்துட்டோம். சரிங்களாம்மா? இப்போ என்னென்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2⁻3 அடிச்சிங்கன்னா என்ன வருது, 8. அப்போ 8/3 மைனஸ் 1/3னா 1 தான் வரும், 1/3. ஓகேங்களா? அப்போ 1/3. அப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குங்களா. அப்போ 8 - 1 என்னென்னா 7/3. ஓகேங்களா? அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். சரி, இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், இன்டெகிரல் 1 to 2 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1/x dx இப்படி கேட்குறான்னு வைங்களேன். இப்போ இதனுடைய ஆன்சர் என்னென்னா இப்போ இன்டெகிரல் 1/x dx இது என்னென்னா இது இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், log x + c வரும். ஓகேங்களா? இன்டெகிரல் 1/x dx பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், log xன்னு வரும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம log x எழுதிடலாம். +c கொடுக்கக்கூடாது, ஏன்னா டெஃபினைட் இன்டெகிரல்னால இது இன்டெகிரேட் பண்ண log x எழுதிட்டு லோயர் லிமிட் 1, அப்பர் லிமிட் 2 கொடுத்துறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு மைனஸ் லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ அப்பர் லிமிட் என்ன 2 இருக்கா, அது எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அதுக்கு பதிலாக கொடுக்கணும். அப்போ என்னென்னா log 2 மைனஸ் லோயர் லிமிட் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கொடுக்கணும். அப்போ log 2 மைனஸ் log 1 தான் இதனுடைய ஆன்சர். இப்போ இது பார்த்தீங்கன்னா log 2 - 0ன்னு எழுதலாம். ஏன்னா log 1ஓட ஆன்சர் என்ன, 0. இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா கால்குலேட்டர் அடிச்சு பாருங்கள். அங்கே பாருங்கள், லாகர்தமிக் சிம்பல் log
வந்து பார்த்தீங்கன்னா 1 அமுத்தினீங்கன்னா log 1 ஆன்சர் என்ன 0 சரிங்களா. அப்படி இல்லைன்னா நீங்கள் log 2 மைனஸ் log 1லேயே கூட நிப்பாட்டிடலாம். இப்போ log 2 மைனஸ் log 2 மைனஸ் 0ஓட ஆன்சர் வந்து log 2. இதுதான் வந்து கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். நான் சிம்பிள் ப்ராப்ளத்துலேருந்து அப்படியே உங்களுக்கு சொல்லிகிட்டே வரமா. இப்போ இன்டெக்ரல் 1 to 2 இப்படி எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இந்த மாதிரி கொடுத்தா என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இது அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இது என்னென்னா, இது ரெண்டு இது இருக்குது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குங்களா. அப்போ வந்து இந்த டிஎக்ஸ் வந்து ரெண்டுக்கும் காமன் சரிங்களா. இப்போ என்ன பண்ணலான்னா, அந்த டியை வந்து மறைச்சிக்குங்க. டியை மறைச்சிட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் வருங்களா. இந்த டியை மறைச்சிங்க, டி கேன்சல் ஆகிற மாதிரி ஞாபகிச்சுங்க. எக்ஸால் மல்டிபிள் பண்ணுங்கள், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். பவரில் என்ன வருதோ அதை கீழே கொடுங்க, எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வந்து என்ன வரும், எக்ஸ் கியூப்னு வரும், டிவைட் பை 3 சரிங்களா. அதாவது பவர் கூட என்ன ஒன்று வந்து ஆட் பண்ணுறாங்க, எக்ஸ் பவர் 1ன்னு இருக்குது, 1 + 1 வந்து 2, எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் இது என்னவாகும், எக்ஸ் கியூப் பை 3. அடுத்து என்ன பண்ணுவோம், லோயர் லிமிட் 1 அப்பர் லிமிட் 2 இங்கே கொடுத்துருக்கதை நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம என்னமா பண்ணுவோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். எங்கெல்லாம் வந்து எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அப்பர் லிமிட் வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொடுக்கணும் இங்கேயும் கொடுக்கணும் சரிங்களா. அப்போ என்ன ஆகும், 2 ஸ்கொயர் டிவைட் பை 2 ப்ளஸ் 2 பவர் 3 டிவைட் பை 3. புரியுதாமா, எக்ஸுக்கு பதிலாக 2 ஸ்கொயர், இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே 2 கியூப் கொடுத்தாச்சு சரிங்களா. அப்பர் லிமிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட். லோயர் லிமிட் என்னங்க 1 இருக்குங்களா. அப்போ என்ன வரும், 1 ஸ்கொயர் டிவைட் பை 2 ப்ளஸ் 1 பவர் 3 டிவைட் பை 3 ஓகேங்களா. அப்பர் லிமிட் கொடுத்தாச்சு, மைனஸ் லோயர் லிமிட்டும் கொடுத்தாச்சு. இப்போ என்ன ஆகும், 2 ஸ்கொயர் என்னமாகும் 4 ஆகுங்களா. அப்போ 4 பை 2, 2 ஸ்கொயர் வந்து 4, 4 பை 2 ப்ளஸ் 2 பவர் 3 என்னமாகும் 8, அப்போ 8 பை 3 ஓகேங்களா. மைனஸ் 1 ஸ்கொயர்னா 1 தான், 1 பை 2 ப்ளஸ் 1 கியூப்னால என்ன 1 தான், அப்போ 1 பை 3 சரியாம்மா. இப்போ இது என்ன பண்ணலாம், இதை சால்வ் பண்ணி கூட நீங்கள் போடலாம். 4 பை 2னா 2ன்னு வரும் சரிங்களா. அப்போ எல்சிஎம் எடுத்து போடணும். அதுக்கு பதிலாக நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் ஃப்ராக்ஷன் வருதோ உங்கள் ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு 4 டிவைட் பை 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். இதுக்கு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே நடுவில் என்ன இருக்கு பாருங்கள் ப்ளஸ், திருப்பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 8 டிவைட் பை 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் அமுத்துங்க. டெசிமலில் வரும். டெசிமலில் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஷிஃப்ட் அமுத்தி ஏபி பார் சிங்கிற பட்டன் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ராக்ஷனாக மாறிடும். ஷிஃப்ட்டில் அமுத்தி இங்கே பாருங்கள் ஏபி பார் சி இந்த பட்டன் அமுத்துறேன், என்ன மாறிடுச்சு. இதை சிம்பிளி பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 14 பை 3. இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் கொடுங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள், 1 டிவைட் பை 2. மறக்காமல் ஃப்ராக்ஷன் வரதுனால கரெக்டாக வந்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நடுவில் வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் கொடுங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 1 டிவைட் பை 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா பாயிண்ட் வருது. ஷிஃப்ட் அமுத்தி ஏபி பார் சி அமுத்துங்க, 5 பை 6 ஓகேங்களா. அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள், இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 14 டிவைட் பை 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க, மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் 5 டிவைட் பை 6 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் வருது. ஷிஃப்ட் அமுத்தி ஏபி பார் சி அமுத்தினா 23 பை 6. இதுதான் வந்து கொடுக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். என்னென்னா 23 பை 6 ஓகேங்களா. சரி, இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாங்களா. ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ 4th ப்ராப்ளம். இப்போ இன்டெக்ரல் 0 to 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸ் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா சேம் அதே தான். இந்த டியை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுட்டா நம்ம என்ன ஆகும், இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸால் இதை மல்டி பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப்னு வரும். பவரில் இருக்கிறத கீழே போட்டுருக்கேன். அடுத்து மைனஸ் 5 அப்படி வச்சுங்க. இந்த எக்ஸால் இதை மல்டி பண்ணுங்கள். அந்த டியை வந்து கேன்சல் ஆகிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அது 5 அப்படி இருக்கும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். பவரில் என்ன வருதோ அந்த நம்பர் வந்து கீழே கொடுத்துருங்க. ப்ளஸ் திருப்பி இந்த எக்ஸால் வந்துன்னா இதை மல்டி பண்ணுங்கள். 2 இன்ட்டு எக்ஸ் வந்து 2x. உங்களுக்கு ஈஸியாக ஞாபகிச்சிருக்காரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அந்த டிஏ கேன்சல் ஆகிற மாதிரி ஞாபகிச்சுங்க சரிங்களா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் 5 எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 2 இன்டெகிரேட் பண்ணால் 2x ஆயிடுச்சு ஓகேங்களா. லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 1. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் கொடுக்கணுங்களா. அப்போ எங்கே அப்பர் லிமிட் இருக்குது, அப்பர் லிமிட் வந்து 1 இருக்குது. அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 1 கொடுக்கணும். அப்போ நம்ம எப்படி கொடுக்கலாம், 1 பவர் 3 divided by 3 minus 5 into 1 square divided by 2 plus 2 into 1. இதெல்லாம் என்னன்னா upper limit கொடுத்தாச்சு. அடுத்து minus of lower limit. Lower limit என்ன வரும், 0 power 3 divided by 3 minus 5 into 0 square divided by 2 plus 2 into 0 வரும். இது எல்லாமே 0 இருக்கிறனால 0வால் எதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணாலும் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன வரும், 0. அப்போ இதை விட்டுறலாம். இது 1 power 3ங்கிறது என்ன ஆகும், 1/3 minus 5 into 1 square கால்குலேட்டர் அடிச்சு பாருங்க, minus 5 வரும் divided by 2 plus 2 into 1 வந்து 2. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃப்ராக்ஷன் வந்ததுனால இது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள், இது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ கால்குலேட்டரை சிம்பிளிஃபை பண்ணலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 1 divided by 3 ப்ராக்கெட் க்ளோஸ் மைனஸ்
bracket open 5 divided by 2 bracket close plus 2 அமுத்திங்கன்னா ஆன்சர் என்ன வருதுன்னா நெகட்டிவ்ல வருது. ஷிஃப்ட் அமுத்து ஈக்குவல் அமுத்துங்க. -1/6 தான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர்.